கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லோருக்கும் ரட்சிப்பு என்பதே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான ஏசாயாவின் மூலமாக அநேகம் தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். அதிலும் இந்த தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், ஈசாயின் வேரான தாவீதின் குடும்பத்தில் இரட்சகர் வருவார். முழு உலகத்திற்கும் அவர் நம்பிக்கையை கொடுப்பார். யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு நிச்சயம் என்று இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை பார்க்கும்படியாக அநேகர் வந்தார்கள். இயேசுவின் பிறப்பின் போது சாஸ்திரிகள் வந்தார்கள், விழுந்து பணிந்து கொண்டார்கள், ஆராதித்தார்கள். முழு உலகத்திற்குமான ரட்சிப்பு இயேசுவின் மூலமாக நிறைவேறியது. தேவன் இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்து ஒருவரும் கெட்டுப் போகக்கூடாது என்றே தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இயேசு நமக்கு ரட்சிப்பை கொடுக்க தயாராக இருக்கிறார். விடுதலை, சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். இயேசுவையே விசுவாசித்து அவரையே நோக்கி பார்த்து ரட்சிப்பை பெறுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கிருபையில் ஐஸ்வரியமுள்ளவரே, உம்மிடத்தில் ரட்சிப்பு உண்டு. நாங்கள் உம்மையே விசுவாசிக்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.